எளிய அந்த பட்டியலின மக்கள் பாதிக்கும் பொழுது அவர்கள் மேல் அரசு மிகப்பெரிய ஒரு கருணை காட்டுறதாவே தெரியல. ஏன்னா 17 பேர் கைது செய்யப்படுகிறாங்க. கைது செய்யப்பட்ட பிறகு அது கீழமை நீதிமன்றம் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்குது. ஆயுள் தண்டனை விதித்த பிறகு அதை உச்ச நீதிமன்றம் 2008 உறுதி செய்யுது. ஆனாலும் நன்னடத்தைங்கிற பேர்ல 2019லயே அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுல சிலர் உள்ளே இறந்து விடுகிறார்கள். யாருக்கான அரசு இது? அப்ப எளிய மக்களுக்கான அரசு இல்லையா இது அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கும். இது இதோட அதோட நம்ம முடிய போடுதல். ஏன்னா இது 1968ல அப்போ ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்ததுதான் கீழ்வெண்மணி, அதாவது வெண்மணி கிராமம். அந்த வெண்மணி கிராமத்துல பட்டியலின மக்கள் கூலி உயர்வு கேட்டு போராடினாங்க. வேலை செய்யாம அவங்க போராட்டத்தை ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும்போது அந்த நிலப்பிரபுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மிராசு மிட்டா மிராசுகள்னு அப்படிப்பட்ட அவர்களுடைய செயல் என்பது கொலை செய்யும் அளவுக்கு போகுது. அதாவது கொலைன்னா சாதாரண ஒரு கொலையே கிடையாது. அது அந்த 44 அந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்த அந்த பட்டியலின மக்களை ஒரு குடிசைக்குள்ள வச்சு கூட்டி அவர்களை தீ வைத்து கொளுத்தப்படுகிறார்கள். 44 பேர் இறந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்க அவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள். இப்படி ஒரு படுபாதக செயலை செய்த அந்த நிலப்பிரபுக்கள் உள்ள கைது செய்யப்படுறான், உள்ள போறான், திரும்பி அழகா வெளியில வர்றான் மறுபடியும். இது என்ன சட்டம் இது? அப்ப தலித் மக்களுக்கான எந்த விதமான பாதுகாப்புமே கிடையாது. செயல்களை அரசு வேடிக்கை பார்க்குதா அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா பெண்மணி கிராமத்தில் நடந்த அந்த கொலை என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தமிழ்நாடு முழுவதும். அப்போது கூட இந்த பட்டியலின மக்களுக்கு எதிராக இப்படி அவர்கள் செயல்பட்டார்களே, அவர்கள் சரியான ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே என்று அரசு நினைக்கிறதா என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா அப்போதே அவர்களுக்கு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றிருந்தா அவன் ஏன் வெளில வர போறான்? இதுக்காக தான் நம்ம அந்த சிறப்பு சட்டத்தை கேட்கிறோம். அவன் கொலை பண்ணுவான், கொலை பண்ணிட்டு கொஞ்ச நாள் நல்லவனா இருந்துட்டான்னா வெளியில வந்துடலாமா? அப்ப என்ன சட்டம் இது? அப்ப இதுக்குதான் இந்த சிறப்பு சட்டத்தை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கோம்.